ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் எக்ஸ்ட்ரீம் ஜாப். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். 4 திருடங்க கூட்டா சேர்ந்து கும்மி அடிச்சு கேம்லிங் ஆடிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் சொல்றான், அங்க இருக்க ஃபேனை எப்படியாச்சும் மாத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அவன் சொன்ன அடுத்த நிமிஷம் யாரும் வந்து அந்த ஃபேனை எட்டி உதையிறாங்க. அந்த திருடனோட மைண்ட் வாய்ஸ், எங்கடா இங்க இருந்து ஃபேனை காணோம் அப்படின்ற மாதிரியே பாக்குறான். அந்த திருடன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். என்னடா இது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோவை ஓபன் பண்ணி பாக்குறான். அங்க ஹீரோயின் ஏதோ ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கா. ஒரு போலீஸ் இவங்களை பிடிக்கிறதுக்காண்டி வந்திருக்கா. அந்த திருடன் ஹீரோனை பார்த்து, ஊஞ்சல் ஆடி விளையாடுற வயசா கிளவி உனக்கு அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோனும் அந்த திருடனும் ஏதோ பிக்னிக் வந்த மாதிரியே கேஷுவலா 2 பேருமே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு போலீஸ் ஆபீசர்னு தெரிஞ்சிருது. அங்கிருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு டோர் பக்கம் போறான். ஹீரோயின் சொல்றா, எல்லா பக்கமுமே ஆள் போட்டாச்சுடியோ அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அந்த டோருக்கு வெளியில 2 பேர் இருக்காங்க. அவங்களும் போலீஸ் தான். அதுல ஒருத்தனை நம்ம சீரியஸ் பார்ட்டின்னு வச்சுப்போம். அவனோட ஒர்க்ல அவன் ரொம்பவே சீரியஸா இருப்பான். இன்னொருத்தன் நியூபி. அவனை நியூபின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த நியூபிக்கு அந்த கிரிமினலை பிடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் கேஸ். அதனால அவன் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே அந்த சீரியஸ் பார்ட்டி பார்த்துட்டு, ஓ குரலி வித்தியா அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். அந்த திருடன் நெக்ஸ்ட் விண்டோ போய் ஓபன் பண்றான். அதுல இந்த டீமோட கேப்டன் கயிறுல தொங்கி அவரும் விளையாடிட்டு இருக்காரு. அந்த கேப்டனோட கயிறு கொஞ்சம் லூஸ் ஆயிடுது. அந்த கேப்டன் அந்த திருடன் கிட்டே டே புடிங்கிக்கிச்சுடா புடிடா அப்படின்ற மாதிரியே ஹெல்ப் கேட்கிறாரு. அந்த திருடன் சொல்றான், அட போய் அவனுக்கு வேற வேலை இல்ல. ஒரு போலீஸ்னா எப்படி வரணும் தெரியுமா? சும்மா நெருப்பு மாதிரி விண்டோ உடைச்சிட்டு வந்து எங்களை அடி பின்னி எடுக்கணும். அப்படி ஒரு மாஸ் கொடுக்கணும். அதை விட்டு போட்டு இப்படி கயிறுல ஊஞ்சல் ஆடி விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரியே பல்பு கொடுக்குறான். அதுக்கு அந்த கேப்டனோட மைண்ட் வாய்ஸ், என்னடா லூசுத்தனமா பேசிட்டு இருக்கா லூசு பையில. ஜன்னலை உடைச்சு வந்தா எவ்வளவு சேதாரம் ஆகும் தெரியுமா? நாங்கெல்லாம் லோ பட்ஜெட் போலீஸ் டா, அதான் இப்படி வந்தோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. கேப்டன் அந்த திருடனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறாரு. மீதி 3 போலீஸுமே உள்ள வராங்க. அந்த திருடனோட மைண்ட் வாய்ஸ், நீங்க இப்படியோ ஊஞ்சல் ஆடி விளையாடிட்டு இருங்க, நான் கீழே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோவை உடைச்சிட்டு கீழே போய் விழுந்துடுறான். எல்லாருமே அவனை பிடிக்கிறதுக்காண்டி ரொம்பவே பரபரப்பா ஓடிட்டு இருக்காங்க. கேப்டனும் அவரோட கயிறுல போய் ஏறிக்கிறாரு. அந்த கயிறு ரொம்பவே லூஸ் ஆனடி சர்ன்னு கீழே போயிடுது. அந்த கேப்டன் கீழே விழுந்துடுறாரு. அவருக்கு செம்மையா அடிபட்டு இருக்கு. அங்க ஹீரோயின் வந்துட்டு, நீங்க உசுரோட இருக்கீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கா. கேப்டனோட மைண்ட் வாய்ஸ், அட போய் அந்த திருடனை புடிமா, அவன் இங்க நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு இருக்கான். இப்ப இந்த கொஸ்டின் ரொம்பவே முக்கியம் அப்படின்ற மாதிரியே ஹீரோயினுக்கு போக சொல்லி சிக்னல் காமிக்கிறாரு. அந்த திருடன் செம ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை துரத்திட்டே பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. ஹீரோயின் பின்னாடி அந்த சீரியஸ் பார்ட்டியும் நியூபியும் ஓடி வராங்க. ஒரு லேடி கார்ல ஏறாங்க. அந்த திருடன் அந்த லேடியை தள்ளி விட்டு அந்த காரை எடுத்துட்டு போறதுக்காண்டி ட்ரை பண்றான். அந்த லேடி அகைன் எந்திரிச்சு அந்த திருடனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து அவங்க கார் எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த திருடன் வாழ்வே மாயம் மாதிரியே நடு ரோட்ல உட்கார்ந்து இருக்கான். போலீஸ்காரங்களும் திருடனும் ஏதோ பொண்ணு பார்க்க வந்த மாதிரியே மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த திருடன் அங்கேருந்து தெரிச்சு ஓடுறான். இவங்களும் அந்த திருடனை துரத்திட்டே ஓடிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஸ்கூட்டி எடுத்து வந்து இவங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இவன் பேருமா. இவனை பார்த்துட்டு ஹீரோயின், அட எடுபட்ட பையில எங்களை பார்த்து சிரிக்கிறத விட்டு போய் அவனை புடிடா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறா. அவன் வேகமா ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிட்டு அந்த திருடன் மேல மோதிரக்காண்டி பாக்குறான். கடைசியில அந்த திருடனும் கீழே விழுந்து அவனும் கீழே விழுந்துடுறான். எந்திரிச்சு, அடிக்கடி உங்க கிரைனையும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடன் கையில விலங்கு போறதுக்காண்டி போறான். அந்த விலங்கு அவன் எடுத்துட்டு வரல. இவங்களை பார்த்துட்டு, விலங்க கொடுங்கடா பக்கி பயல்களா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். அந்த திருடன் மாவோட கழுத்துல ஷாக் வைக்கிறான். மாவோட மைண்ட் வாய்ஸ், என்னடா கிச்சு கிச்சு மூட்டுற அப்படின்ற மாதிரியே கீழே விழுந்துடுறான். அந்த திருடன் எந்திரிச்சு, ஓடிட்டேன்ல அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்கான். ஒரு கார் மேல மோத போயிடுறான். எப்படியோ தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும் போது ஒரு பஸ் மேல மோதி கீழே விழுந்துடுறான். அந்த இடத்துல ஒரு பெரிய கலவரமே நடக்குது. நிறைய கார் ஒண்ணுக்கொண்ணு மோதி ஒரு பெரிய ஆக்சிடென்டே ஆயிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு கேப்டனும் வந்துடுறாரு. ஏதோ எக்ஸிபிஷன் பாக்குற மாதிரி அந்த கார் மோதுறத எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 5 பேருமே சீஃப் கிட்ட கூண்டோட கூட்டிட்டு போறாங்க. அந்த சீஃப் இவங்க 5 பேருமே லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காரு. ஒரு விண்டோவை உடைக்க கூடாதுன்னு 16 காரை உடைச்சிட்டீங்களேடா பாவீங்களா அப்படின்ற மாதிரியே திட்டிட்டு இருக்காரு. அந்த சீரியஸ் பார்ட்டி சொல்றான், அந்த லாஸ்ட் கார் வேணும்னே தான் வந்து மோதிச்சு, அது ஒரு உடைஞ்ச பழைய டப்பா கார் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. கேப்டன் எல்லாருமே பார்த்து, வாய மூடுங்கடா குரங்குங்களா, விட்டா இன்னைக்கே பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவீங்க போலே அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. அந்த சீஃப் ஒரு வீடியோ காமிக்கிறாரு. அந்த வீடியோல அந்த லேடி திருடனை பிடிச்சி கீழே போட்டதுதான் இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த லேடி கூட திருடனை பிடிச்சிட்டாங்க, உங்களால பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. சீஃப் சொல்றாரு, நாங்க சாய கேப்டனா ப்ரமோட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு ரொம்பவே கடுப்பாயிடுறான். அது எப்படி, எங்களோட கேப்டன் தானே சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். கேப்டன் திரும்பி மாவை பார்த்து, என் வேலைக்கு உழ வைக்கிறதுக்குன்னே பேசுவியாடா அப்படின்ற மாதிரியே கேட்கிறாரு. அந்த சீஃப் சொல்றாரு, உங்களால இந்த டிபார்ட்மெண்ட்க்கு நிறையவே நஷ்டமாயிடுச்சு, உங்களுக்கும் இந்த வேலைக்கும் செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரு, வெளியில போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா அப்படின்ற மாதிரியே அவரோட
டேபிள்ல இருக்க எல்லா திங்ஸையுமே தூக்கி போட்டு அவங்கள துரத்தி விடுறாரு. 5 பேருமே வெளியில வராங்க. மா ரொம்பவே புலம்பிட்டே வரான். என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரியே ஹீரோயின் அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. எல்லாம் உன்னால தாண்டா, முதல்ல பிளான் போட்டியே அதை ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ணியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா எல்லாமே நீ போட்ட லோ பட்ஜெட் தாண்டா இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை சிவத்துல மோதிட்டு அவனோட பேக்கெட்டை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் பேக்கெட்ல இருந்து ஒரு சிப் மாதிரி ஒண்ணு கிடைக்குது. அந்த சிப்புக்காண்டி எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கேப்டன் செம்மையா கடுப்பாயிராரு. அந்த மாவை பிடிச்சி விசோன்னு சொல்லிட்டு கும்மி எடுத்துட்டு இருக்காரு. எல்லாருமே அந்த கேப்டனை விளக்குறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சீரியஸ் பார்ட்டியை மட்டும் பாருங்களேன், அவரோட பேண்ட்டை உருவதிலேயே குறியா இருக்கான். அங்க அந்த நியூ கேப்டன் சாய் அவனோட டீமோட கெத்தா நடந்து வந்துட்டு இருக்கான். இந்த பழைய கேப்டன் அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. கேப்டன் கேக்குறாரு, நீ எதுக்கு இந்த மிஷினை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு சாய் சொல்றான், நான் இந்த மிஷினை தனியா முடிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷனே கொடுத்துட்டு இருக்கான். சாய் சொல்றான், நைட் ஒரு பார்ட்டி இருக்கு, எல்லாருமே வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டு மாவும் நியூபியும் ஆன்னு சொல்லிட்டு வாயை பொழுந்துட்டே பின்னாடி போக பாக்குறாங்க. ஹீரோயின் மாவை பிடிச்சு இழுக்கிறா, மா நியூபியை பிடிச்சு இழுக்கிறான். அதுக்கப்புறம் மா நியூபி கிட்ட நான் போலன்னா நீயும் போக கூடாது அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். கேப்டன் டீம் அந்த பார்ட்டிக்கு போகாதுன்னு நினைச்சா முதல் பந்தியில உட்காந்து விருந்து சாப்பிட்ற மாதிரியே எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கேப்டனும் சாயும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப சாய் சொல்றான், மூபேன்னு ஒரு வில்லன் இருக்கான், அவனை பிடிக்கணும், அதுதான் என்னோட நெக்ஸ்ட் மிஷன், நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். கேப்டன் ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. சாய் சொல்றான், சரி இப்போ யாருக்கு நஷ்டம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு கேப்டனும் சரி ஓகே நான் பண்றேன்னு சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் மூபையை கண்காணிக்கிறதுக்காண்டி ஒரு பில்டிங் முன்னாடி நியூபே நிக்கிறான். இங்க கார்ல கேப்டனும் ஹீரோயினும் அந்த சீரியஸ் பார்ட்டியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் சிக்னல் கொடுக்கறதுக்காண்டி நியூபி இவங்களை பார்த்து தலையாட்டிட்டு இருக்கான். இவங்களும் தலையாட்டிட்டே இருக்காங்க. அந்த கேப்டனோட மைண்ட் வாய்ஸ், அட போட அவனுக்கு தலையாட்டி கழுத்தை சுளிக்கிடும் போல அப்படின்ற மாதிரியே நினைக்கிறாரு. இங்கம்மா பைனாக்குலர் வச்சுட்டு அந்த பில்டிங்கே குறுகுறுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் மேல ஜூம் பண்றாப்புல ஒரு லேடி இவனைய பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. அந்த ஏரியாவுக்கு ஒரு போலீஸ் கார் வருது. அந்த மாவை அரெஸ்ட் பண்றதுக்காண்டி தான் வராங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்டன் கிட்ட அந்த போலீஸ்கார் உங்க ஐடியா காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இவங்க ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டா இருக்கிறதுனாடி இவங்களோட டீடைல்ஸை யார்கிட்டயுமே உங்க சொல்லக்கூடாது. அந்த கேப்டன் போலீஸ்காரர்கிட்ட எவ்வளவு சொல்றதுக்காண்டி ட்ரை பண்றாரு. ஆனாலும் அந்த போலீஸ்காரர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. இங்க ஹீரோயின் கேக்குறா, இந்த லேடியை பாக்குறதுக்கு இவனுக்கு என்ன லூசா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கா. அந்த லேடி சொல்றாங்க, இவன் எப்படி தெரியுமா என்ன குறுகுறுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாவுக்கும் அந்த லேடிக்கும் ஃபைட் ஆயிடுது. 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த மூபையோட ஆளுங்க இவங்களை பார்த்துட்டே போறாங்க. கேப்டனோட மைண்ட் வாய்ஸ், ஏண்டா அவனுங்களை பாருங்கன்னு சொன்னா அவனுங்க பாக்குற வரைக்குமாடா பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரியே நினைக்கிறாரு. இவங்க எல்லாருமே அந்த போலீஸ்காரர் கூண்டோட கார்ல ஏத்துறாரு. அதுக்கப்புறம் எப்படியோ இவங்க அவங்களோட ஐடியா காமிச்சிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் கேப்டன் டீமே மூவியோட பில்டிங்குக்கு முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்துட்டு அந்த பில்டிங்கே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ராத்திரி பகல்னு அந்த ரெஸ்டாரண்ட்லயே தான் இருக்காங்க. நாள் பூரா சிக்கனை சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு அப்படின்ற மாதிரியே புலம்பிட்டு இருக்காங்க. அந்த சீரியஸ் பாட்டி எந்திரிச்சு மாவை திட்டிட்டு இருக்கான். இவனை தோச்சு காயப்பட்டா சரியாயிடும், அந்த ரவுடிய பாடான்னு சொன்னா அந்த லேடிய பார்த்துட்டு இருந்திருக்கான் இந்த பாடிஸோட அப்படின்ற மாதிரியே திட்டிட்டு இருக்கான். கரெக்டா அந்த டைம் பார்த்து அந்த பில்டிங்குக்கு மூவே வரான். அவனை பார்த்தோன்னா அந்த சீரியஸ் பாட்டி மூவே வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லி கத்துறான். மீதி இருக்க எல்லாருமே தெரிச்சு விழுறாங்க. கேப்டன் டீமோட மைண்ட் வாய்ஸ், ஏன்டா கத்துறா, ஏன் கத்துறா, அவன் மட்டும் இப்ப பார்த்தா தோலை உரிச்சு கையில கொடுத்துருவான் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறாங்க. எல்லாருமே லைனா உட்காந்து அந்த மூவியே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரோட மைண்ட் வாய்ஸ், இவனுங்க ஏன் இப்ப பந்தில சோறு சாப்பிடுற மாதிரியே உட்கார்ந்துருக்கானுங்க அப்படின்ற மாதிரியே முடிக்கிறாரு. அந்த கேப்டன் ஏதோ எக்ஸசைஸ் பண்ற மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு அந்த டேபிள்ல எந்திரிச்சு உட்கார்றாரு. அவரை ஃபாலோ பண்ணிட்டு எல்லாருமே எந்திரிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த மாவோட கண்ணத்துல பலார்னு ஒண்ணு வச்சுட்டு எந்திரிக்கிறா. கேப்டன் சொல்றாரு, நமக்கு நிறைய டைம்ல நம்ம சீக்கிரமா அந்த மூவியை கண்டுபிடிச்சே ஆகணும், ஒரு சவுண்ட் ட்ராக்கிங் டிவைஸை நீங்க ரெடி பண்ணுங்கன்னு சொல்றாரு. அந்த சீரியஸ் பார்ட்டி அந்த பில்டிங்குக்குள்ள எப்படி போறேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா ஒரு டெலிவரி பாய் உள்ள போறான். அந்த டெலிவரி பாயை பார்த்துட்டு அப்படியே எல்லாருமே அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரை பாக்குறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட கேக்குறாங்க, நீங்க அந்த பில்டிங்குக்கு டெலிவரி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஓனர் சொல்றாரு, அந்த பில்டிங்ல இருந்து மட்டும்தான் எனக்கு ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவே சொல்றாரு. அந்த கேப்டன் டீமே சொல்லுது, நாங்க இனிமேப்பட்டு உங்களுக்காண்டி டெலிவரி பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் சொல்றாரு, நீங்க எனக்கு ஆணியா புடுங்க வேணாம், நானே இந்த ரெஸ்டாரண்ட்டை விற்க போறேன் அப்படின்ற மாதிரியே சொல்றாரு. இதை கேட்டு அந்த கேப்டன் டீமே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் சொல்றாரு, வாரம் பூரா நீங்க மட்டும்தான் என்னோட கஸ்டமரா வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. அந்த நியூபி சொல்றா, நாங்களே இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றான். மா அவனோட பொடனிலே போட்டு வாய முறா குரங்கு அப்படின்ற மாதிரியே திட்டுறான். ஹீரோயின் சொல்றா, இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கேப்டன் கேக்குறாரு, என்னடா கடைசியில சிக்கன் கடை போட விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரியே கேக்குறாரு.
ஹீரோயின் சொல்றா இந்த கடைக்கு எந்த கூட்டமே வராது, நம்ம ஈஸியா அவனுங்களை கண்காணிக்கலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஆனா கேப்டன் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. எல்லாருமே சொல்றாங்க இந்த ஜாபை விட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அந்த நியூபி சொல்றா என்கிட்ட கொஞ்சம் மணி இருக்கு, அந்த மணியை வச்சு இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஆனா கேப்டன் எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறாரு. கேப்டனோட வைஃப் கேப்டனுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு செம்மையா கத்திட்டு இருக்காங்க. நீங்க இப்ப கேப்டன் இல்லையாமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் மூஞ்சியை நான் எப்படி வெளியில காமிக்கிறதுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க எனக்கு கேப்டன்ற வேர்டை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெஜிடபிள்ஸை கொத்தி கொதறிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து அவங்களோட பொண்ணு வந்து அம்மா நான் ஸ்கூல் கேப்டன் ஆயிட்டேம்மா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அவங்க செம்மையா கடுப்பாயி பைத்தியம் மாதிரியே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கேப்டனும் அவங்க பொண்ணும் இருந்த இடம் தெரியாம அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுறாங்க. இங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்குறதுக்காண்டி ஒருத்தர் வராரு. அந்த நியூபி அந்த பேப்பர்ல சைன் பண்ண விடாம போய் குறுக்க படுத்திருக்கான். அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கேக்குறாரு உங்களால சிக்கன் காசு கொடுக்க முடியல, எப்படி நீங்க இதை வாங்க போறீங்க அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்காரு. அந்த நியூபி எந்திரிச்சு நாங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரியே உளர ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் நீ போய் படுத்த மாதிரியே படு அப்படின்னு சொல்லிட்டு உதஞ்சு விட்டுறா. அவனும் போய் விழுந்துடுறான். பாட்டி சொல்றான் நாங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலியா சேர்ந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை கண்டிப்பா நல்லபடியா நடத்துவோம் அப்படின்னு சொல்றான். அந்த சீரியஸ் பாட்டி ஹீரோயினும் மாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் ஏண்டா நீ பானிபூரி சாப்பிடணும்னு என்னையேண்டா இந்த பாலடைஞ்சவன் கிட்ட தள்ளி விடுற அப்படின்ற மாதிரியே பாக்குறா. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அவனோட கையை பிடிச்சுக்கிறா. கரெக்டா கேப்டன் உள்ள வந்து நான் இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேப்பர்லயுமே சைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கேப்டன் எதுவுமே தெரியாம ஹீரோயின் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிடுறாரு. அந்த ஓனர் செம்மையா குழம்பிட்டு இப்பதானே வேற ஒரு ஸ்டோரி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கேப்டனோட மைண்ட் வாய்ஸ் அச்சிச்சோ மாட்டிக்கிட்டே பங்கு அப்படின்ற மாதிரியே முழிக்கிறாரு. கேப்டன் இந்த ரெஸ்டாரண்ட்டை எப்படி வாங்கியிருப்பாருன்னா அவரோட ரிட்டையர்மெண்ட் மணியை வச்சுதான் வாங்கியிருப்பாரு. கேப்டன் சொல்றாரு ஒருவேளை மூபையை நம்மளால பிடிக்க முடியலன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை வச்சு பொழைச்சுக்கலாண்டோ அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. அந்த நியூபி ஒரு சவுண்ட் ட்ராக்கிங் டிவைஸை அந்த பில்டிங்கோட விண்டோல அடிச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் அவங்க அந்த ரெஸ்டாரண்ட்டையே அவங்களோட ஒர்க் பிளேஸா மாத்திடுறாங்க. அந்த பில்டிங்ல இருக்க ரவுடிங்களோட போட்டோ இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஒரு போர்ட்ல ஒட்டி வைக்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கஸ்டமர் வரும்போது அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே தள்ளி விடுறாங்க. இவங்க ஒவ்வொரு வாட்டியும் போட்டோஸ் ஒட்டும் போது ஒவ்வொரு கஸ்டமரா வந்துட்டே இருக்காங்க. இவங்க ஒவ்வொரு வாட்டியும் தள்ளி தள்ளி விட்டு விளையாடிட்டு இருக்காங்க. கேப்டன் சொல்றாரு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கஸ்டமரே வராதுன்னு நினைச்சோம், ஆனா நிறைய பேர் வராங்களே என்ன பண்றது அப்படின்ற மாதிரியே முழிச்சிட்டு இருக்காரு. எல்லாருமே ஒரு பேச்சுக்காண்டியாச்சும் இந்த ரெஸ்டாரண்ட்டை நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. கேப்டன் இன்னைக்கு ஏதாச்சும் அவங்களை பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்து அந்த பில்டிங்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. எல்லாருமே அந்த சவுண்ட் ட்ராக்கிங் டிவைஸை வச்சு ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ரவுடிஸ்லயே 2 கேங் இருக்கும். 2 பேருமே மாத்தி மாத்தி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. கேப்டன் இது வேலைக்கு ஆகாது போல அப்படின்ற மாதிரியே நினைக்கிறாரு. திடீர்னு பார்த்தா எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா ஹாங்னு ஒருத்தன் அவன் மூபையோட அல்லக்கை அங்க வரான். இப்போவாச்சும் ஏதாச்சும் நியூஸ் கிடைக்கும்னு பார்த்தா அந்த ஹாங் சொல்றான் நான் சண்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா, மாத்தி மாத்தி சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லும்போது 2 குரூப்புமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல நார்க்குன்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப் தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் டீமே நினைச்சிட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா அந்த டீம் தான் வின் பண்ணுது. இவங்க செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. கடைசியில இவங்க எந்த ஜாபுக்கு வந்தோம் அப்படின்றதே மறந்து போய் உட்காந்துருக்காங்க. அந்த ஹாங் சொல்றான் போய் சிக்கன் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லும்போது இப்ப கேப்டனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம டோரை போய் க்ளோஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா டோரை க்ளோஸ் பண்ண போகும்போது இவங்களை போலீஸ்ல மாட்டி விட்டு அந்த லேடி வராங்க. அந்த லேடி மாவை பார்த்துட்டு நீ இன்னும் போகலையாடா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல போலீஸ்க்கு அகைன் கால் பண்றாங்க. எப்படியோ கேப்டன் அவங்களோட போனை புடிங்கிட்டு அவங்கள சமாதானப்படுத்திடுறாங்க. நெக்ஸ்ட் டே கேப்டன் குக் பண்றதுக்காண்டி எல்லாமே வாங்கிட்டு வந்து யாரு குக் பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. யாருமே குக் பண்றதுக்காண்டி முன்னாடி வரமாட்டேங்கிறாங்க. கேப்டன் செம்மையா கடுப்பாயிராரு. எல்லாருமே போய் குக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. எல்லாருமே குக் பண்றாங்க. எல்லாருமே அவங்க குக் பண்ண டிஷ்ஷை அடுக்கி வைக்கிறாங்க. கேப்டன் ஒவ்வொரு டிஷ்ஷா பார்த்துட்டு இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. லாஸ்ட்ல மா குக் பண்ணதை எடுத்து சாப்பிடுறாரு. செம்மையா குக் பண்ணிருப்பான், இனிமேப்பட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ தான் குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு கப்பிள்ஸ் வராங்க. அவங்க கிட்ட போய் ஒரு மெனு கார்டை கொடுக்குறாங்க. அவங்க மெனு கார்டுல இல்லாத ஒரு டிஷ்ஷை சொல்லும் போது கேப்டனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. கேப்டன் மா கிட்ட சொல்றாரு உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவனு போய் ஒரு டிஷ்ஷை பண்ணிட்டு இருக்கான். அந்த டிஷ்ஷை அந்த கப்பிள்ஸ்ட கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்டு செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு கேப்டன்ல இருந்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க நம்ம எதுக்கு இப்ப இவ்வளவு சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட டிஷ் செம்ம ஃபேமஸ் ஆயிடுது. கூட்டம் அல மோதிட்டு இருக்கு. அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி அவங்களோட டிஷ்ஷை வாங்கி சாப்பிடுறதுக்காண்டி எல்லாருமே அந்த ரெஸ்டாரண்ட்ல செம பிஸியா இருக்காங்க. ஆனா அந்த சீரியஸ் பார்ட்டி மட்டும் அந்த மூவியை கண்காணிக்கிறதுக்காண்டி கார்ல உட்கார்ந்து இருக்கான். அவனையும் அந்த கேப்டன் வில்ல கால் பண்ணி வாடா வெங்காயம் வெட்டணும் அப்படின்ற மாதிரியே கூப்பிட்டு இருக்காரு. கேப்டன் அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு பேக் கொடுக்குறாங்க. அந்த பேக் ரொம்பவே காஸ்ட்லி. அதை பார்த்து அவங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பேக் நிறைய மணி இருக்கு. அதை பார்த்து அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கே ரொம்பவே ஷாக் ஆயிடுது. நெக்ஸ்ட் டே கேப்டனோட ரெஸ்டாரண்ட்டுக்கு 2 மீடியா
பர்சன் வந்து எங்களுக்கு இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா கேப்டன் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியில தள்ளிடுறாரு. அந்த கேப்டன் செம்மையா கத்திட்டு இருக்காரு. நம்ம என்ன இங்க சிக்கன் கடையா வைக்க வந்தோம், நம்ம என்ன வேலை பார்க்க வந்தோம், என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியே கத்திட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்து அவருக்கு கரெக்டா கால் வருது. எடுத்து ருசியான சிக்கன் சுவைக்க எங்க கடைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம், எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது அந்த மாதிரியே பேசிட்டு இருக்காரு. எல்லாருமே செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. இப்பதானேயா எங்களை திட்டிட்டு இருந்த அப்படின்ற மாதிரியே பாக்குறாங்க. இங்க அந்த சீரியஸ் பாட்டி சிக்கனை பார்த்தாலே கொமட்டிக்கிட்டு வருது அப்படின்ற மாதிரியே புலம்பிட்டு உட்காந்துருக்கான். அங்க அந்த மூவி வர்றதை பார்த்துட்டு அவனோட வாக்கி டாக்கி எடுத்துட்டு மைக் 1 மைக் 2 மைக் 3 அப்படின்ற மாதிரியே கத்திட்டு இருக்கான். ரெஸ்டாரண்ட்ல செம்ம கூட்டமா இருந்ததுனாடி கேப்டனுக்கு அந்த சவுண்டே கேட்க மாட்டேங்குது. அந்த சீரியஸ் பாட்டி கால் பண்றான். அந்த காலையுமே யாருமே எடுக்கல. அதனால அந்த சீரியஸ் பாட்டி அவனே அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போறான். 2 கார் போகுது. 2 காருமே ஒரு பிளேஸ்ல தனித்தனியா பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிடுது. இந்த சீரியஸ் பாட்டிக்கு எந்த காரை ஃபாலோ பண்றதுன்னு தெரியாம நடு ரோட்லயே குழம்பி போய் நின்னுட்டு இருக்கான். அந்த சீரியஸ் பாட்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து செம்மையா கத்திட்டு இருக்கான். நம்ம என்ன ஒர்க் பார்க்க வந்தோம், என்ன ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம், இன்னைக்கு மூவி வந்து அவனை நம்ம நல்லாவே மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சீரியஸ் பாட்டி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். 2 கார் போச்சு, 2 கார்ல நான் எதை ஃபாலோ பண்றேன்னு தெரியாம எனக்கு ரொம்பவே கஷ்டமா போச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். மா இருந்துச்சு, நான் எவ்வளவு வெட்டுக்காயம் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் எவ்வளவு வலிக்கணும் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். நீவியும் அவன் பட்ட கஷ்டம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் நான் அது பண்ண இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இந்த ஹாங்க பார்க்க ஒரு கண்ணாடி போட்டவன் வரான். 2 பேருமே ட்ரக் டீலிங் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த கண்ணாடி போட்டவன் எது கேட்டாலும் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டே இருக்கான். இத மூவியும் கேட்டுட்டு இருக்கான். செம்ம கடுப்பாயிரான். அந்த காங்கோட கால்ல கத்தி வச்சு வெட்டி விட்டுறான். அங்க ஒரு ஜைஜாண்டிக் பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு கிட்ட மூவே இவனோட காலை வெட்டிடு அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணும் அவனோட காலை வெட்டி பதம் பார்த்துட்டு இருக்கா. இதை பார்த்து அந்த கண்ணாடி போட்டவன் ரொம்பவே பயந்துடுறான். மூவையோட காலில் விழுந்து இனிமேப்பட்டு நீங்க சொல்ற எல்லாத்தையுமே நான் செய்யறேன்னு சொல்றான். அந்த கேப்டன் சிக்கனோட ரேட்டை ஏத்தி பாக்குறாரு. ஆனா அப்பவும் கூட்டமா கஸ்டமர் வந்துகிட்டே தான் இருக்காங்க. எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாருமே சொல்றாங்க அந்த பில்டிங்குக்கு டைரக்டா கொண்டு போய் சிக்கன் கொடுக்கலாம், அந்த ட்ரிங்க்ஸ்ல கூட ட்ரக்ஸை கலந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா கேப்டன் அதை கேட்டுட்டு நம்ம எல்லாம் போலீஸ், இப்பெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம் பார்த்து சீஃப் டெண்டு கால் வருது. எல்லாருமே சீஃபை பாக்குறதுக்காண்டி போறாங்க. சீஃப் எல்லாருமே பார்த்து நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியே கேக்குறாரு. அந்த சீஃப்ட ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. அதை அவரும் பார்த்துட்டு இருக்காரு. அந்த ரிப்போர்ட்ல சிக்கன் பில்லெல்லாம் வருது. அதை பார்த்துட்டு சீஃப் ரொம்பவே கடுப்பாயிராரு. கேப்டன் அந்த பில்லை வாங்கி வச்சுட்டு மாவை பார்த்து உங்களெல்லாம் என் டீம்ல வச்சிருக்கேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரியே மறைக்கிறாரு. கேப்டனுக்கு கால் வருது. அதை அவர் கட் பண்ணி விடுறாரு. அவருக்கு அகைன் அந்த கால் வந்துட்டே இருக்கு. சீஃபோட மைண்ட் வாய்ஸ், அடே கொஞ்ச நேரம் சிவனேன்னு இரேண்டா, நானே ரொம்ப நேரமா உன்னை மனப்பாடம் பண்ணி வச்சு சொல்றதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா முடியவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியே முழிக்கிறாரு. கேப்டன் அந்த காலை அட்டன் பண்ணி ருசியான சிக்கன் சுவைக்க உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த காலை ரொம்பவே சீரியஸா பேசிட்டு இருக்காரு. கேப்டன் அவரோட டீமை பார்த்து சிக்னல் கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க. ஹீரோயின் அந்த சீஃப் அப்படி ஓரமா போயா கிளவா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு ஓடிட்டு இருக்கா. அந்த சீஃப் செம்மையா காண்டாயிராரு. கடுப்புல கத்திட்டு இருக்காரு. சிக்கன் அது இதுன்னு சொல்லி குக் பண்றாங்க. ஏன்னா அந்த ரவுடி பில்டிங்ல இருந்து இவங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கும். சோ அவங்கள பிடிக்கிறதுக்காண்டி ஒரு பிளான் போட்டுட்டு எல்லாருமே கெத்தா மாசா கிளம்பி போறாங்க. கேப்டன் டோரை போய் நாக் பண்றாரு. திறந்தோன்னு ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியே பாக்குறாரு. ஆனா அங்க போலீஸ்ல மாட்டி விட்டா அந்த லேடி தான் இருக்காங்க. கேப்டனோட மைண்ட் வாய்ஸ், இந்த சூக்கிலவையோட லொலைக்கு தாங்க முல்லப்பா அப்படின்ற மாதிரியே நினைக்கிறாரு. கேப்டன் கேக்குறாரு இங்க முன்னாடி இருந்தவங்க எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த லேடி சொல்றாங்க அவங்க மார்னிங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. கேப்டன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அவங்களுக்கு கொண்டு போக வச்ச ட்ரிங்க்ஸை எடுத்து குடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோனுக்கு ஏதோ ஞாபகம் வர அந்த பாட்டிலை எட்டி உதைக்கிறா. அந்த பாட்டில் மாவோட மண்டையிலே டொங்கின்னு போய் விழுகுது. ஹீரோயினும் மாவும் சேர்ந்து அந்த ட்ரிங்க்ஸ்ல ட்ரக்ஸ் கலந்து வச்சிருப்பாங்க. அதை தான் இப்ப கேப்டன் குடிச்சிடுறாரு. அதை குடிச்சிட்டு கேப்டன் என்னடா தொண்டை கவ்வுது அப்படின்ற மாதிரியே கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் ட்ரக்ஸ்னா அப்படிதானே இருக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்றா. கேப்டனை படுக்க வைக்கிறாங்க. அந்த நியூபி ஏதோ டெட் பாடியை மூடுற மாதிரியே கேப்டனை மூடுறான். கேப்டன் எந்திரிச்சு நீ வெளியில வா, உன் மண்டைய பொழக்கிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்றாரு. கேப்டனோட மைண்ட் வாய்ஸ், அட சண்டாட பாவீங்களா, நீங்களாடா என்ன கொலை பண்ண பாத்தீங்க அப்படின்ற மாதிரியே நினைக்கிறாரு. ஹீரோயின் சாரியா கேட்டுட்டு இருக்கா கேப்டன்ட்ட. கேப்டன் சொல்றாரு இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் மணி வந்தோன்னு அதுக்கு ஆசைப்பட்டுட்டேன், நம்மளோட ஜாபையே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. நெக்ஸ்ட் அந்த மீடியா பர்சன் கேப்டனோட ரெஸ்டாரண்ட் பத்தி தப்பா நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கான். இவங்க வெளியில இருந்தா ஃபுட் எடுக்கிறாங்க, அது மட்டும் இல்ல ஃபுட்டோட விலையும் கூட்டிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இந்த நியூஸை பார்த்துட்டு கேப்டனோட வைஃப் கேப்டனை செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் நீ என்ன ஏமாத்தினியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க நம்ம கிட்ட எந்த சேவிங்ஸ்மே இல்ல, உன்னோட ரிட்டையர்மெண்ட் மணி மட்டும் தான் இருக்கு, அதை வச்சு நம்ம ஒரு ஷாப்பை ஓபன் பண்ணி நிம்மதியா வாழலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. கேப்டன் தேம்பி அழுதுட்டு இருக்காரு. அவரோட வைஃபும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கேப்டன் நினைக்கிறாரு அந்த ரிட்டையர்மெண்ட் மணியை வச்சுதான் நம்ம இந்த ரெஸ்டாரண்டே ஆரம்பிச்சோம், இப்ப அது தெரிஞ்சிச்சுதான் இவ என்ன பீஸ் ஆக்கிடுவாளே அப்படின்ற மாதிரியே நினைச்சிட்டே அழுகிறார் போல. சீஃப் கேப்டன்
கேப்டனோட டீமையே சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. இவங்க இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அந்த கேப்டனை பார்க்க அந்த கண்ணாடி போட்ட பையன் வரான். அவன் எதுக்கு வரான் அப்படின்னா மூபே அந்த நியூஸை பார்த்துருப்பான். ஸோ அந்த கண்ணாடி போட்ட பையன் ஐடியா கொடுக்குறான். இவங்க மூலம் நம்மளோட ட்ரக்ஸை டீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்குறான். அந்த கண்ணாடி போட்ட பையன் சொல்றான், உங்களோட ரெஸ்டாரண்டோட நேமு ரெசிபியை மட்டும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டா பணத்தை எடுத்து வைக்கிறான். ஃபர்ஸ்ட் கேப்டன் முடியாதுன்றாரு. அதுக்கப்புறம் அந்த டீலுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாரு. கண்ணாடி போட்ட பையன் அவனோட ஃபேக்டரிக்கு போறான். அதுல ஃபுல்லாமே ட்ரக்ஸ் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ட்ரக்ஸை தான் இப்ப ஃபுட்ல கலந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருப்பாங்க. சீரியஸ் பாட்டி அந்த கண்ணாடி போட்ட பையனோட ஃபேக்டரி, அவனோட வீடு எல்லா இடத்துக்குமே ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஆனா அவனை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனுமே இவனுக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட் இந்த கேப்டன் டீமே அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி நின்று எல்லார்கிட்டயுமே சாரி கேட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த ரவுடி பசங்க இவங்க ரெஸ்டாரண்டோட நேமோடைய ஒரு ஷாப் ஆரம்பிக்கிறாங்க. மூவே அந்த டைஜானிக் பொண்ணோட ஒரு இடத்துக்கு போறான். அந்த இடத்துல இருக்க எல்லாத்தையுமே அந்த பொண்ணு வெளுத்து வாங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மூவே போய் ஒரு டானை மீட் பண்றான். அவன் பேரு சங்க். மூவே அந்த சங்க் கிட்ட நீ என்னோட ட்ரக்ஸை எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இன்னையில இருந்து நம்ம 2 பேருமே பார்ட்னர்ஸ் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீல் போட்டுட்டு இருக்கான். அந்த மூவேயோட ரெஸ்டாரண்ட்ல ஒரு கப்பிள் ரொம்ப நேரமா ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஃபுட் வரவே இல்லை. அந்த வெயிட்டரும் குக்கும் மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அடித்தடியே ஆயிடுது. அந்த கப்பிள்ஸ் எங்களுக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே அங்கேருந்து ஓடி தெரிச்சிடுறாங்க. ரெஸ்டாரண்ட் நடத்த சொன்னா ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே கேப்டன் பார்த்துட்டு இருக்காரு. கேப்டன் அந்த கண்ணாடி போட்டவனை தேடி போய் இனிமேப்பட்டு இப்படி ஆச்சு உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு வராரு. அதுல ஒருத்தன் கிச்சன்ல உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு கேப்டன் ரொம்பவே கடுப்பாயிராரு. சீரியஸ் பாட்டி அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ற எல்லாருமே பத்தி சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு வீடியோ பாக்குறாங்க. அதுல ஒரு லேடி அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஃபுட் வாங்கிட்டு அதை அப்படியே குப்பை தொட்டியில போட்டுட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு கேப்டனுக்கு ஒண்ணுமா புரியல. கேப்டன் சொல்றாரு ஏதோ தப்பா இருக்கு, நம்ம ஃபுட் வாங்குற எல்லாருமே போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒர்க் சொல்றாரு. மாவு போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ல செக் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. கேப்டனும் அந்த சீரியஸ் பார்ட்டியும் ஃபுட் வாங்கின எல்லா இடத்துலயுமே போய் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்க மாட்டேங்குது. கேப்டனும் சீரியஸ் பார்ட்டியும் ஒரு பிளேஸ்ல வெயிட் பண்ணி ஃபுட் வாங்கின ஒருத்தனை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவனை பார்க்கும்போது அவனோட கண்ணு ரொம்பவே ரெட்டா இருக்கு. அவனோட கை கால் எல்லாத்துலயுமே காயமா இருக்கு. இதை பார்த்துட்டு 2 பேருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. நியூபியும் ஹீரோயினும் ஒரு வீட்டுக்கு போயிட்டு கேபிள் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க அந்த சீரியஸ் பார்ட்டியும் ஒரு வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டையே சர்ச் பண்ணிட்டு இருக்கான். இங்க அந்த ரவுடிங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான். அவனுங்க இவனை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. நீ எப்படா உள்ள வந்தா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு மா சொல்றான், ஏண்டா லூசு பயலுகளா, முன்னாடி கதவை பூட்டினீங்க பின்னாடி கதவை பூட்டினீங்களாடா அப்படின்ற மாதிரியே கேக்குறான். மா உங்க கூட உட்காந்து கேஷுவலா பேசிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் சொல்றான், இந்த மாதிரி ஒரு கேவலமான மூஞ்சியை வேற எங்கேயாவது பார்த்ததுண்டா மயிலாட் அப்படின்னு சொல்லிட்டு மாவை ஒருத்தன் கலாச்சிட்டு இருக்கான். மா ஒரு போலீஸ் ஆபீசர்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. மா அவங்களை அடிக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி இருந்த ஒரு தடியை வந்து மாவை அடிச்சு மட்டையாக்கிறான். மாவை அடிச்சு போட்டு மூவே முன்னாடி போட்டு வைக்கிறாங்க. மா ஒரு போலீஸ்காரன் தெரிஞ்சோன்னு அந்த மூவே செம்மையா கத்துறான். ஹாங் அந்த கண்ணாடி போட்ட பையனை துரத்தி அடிச்சிட்டு இருக்கான். நீ தான்டா இவங்க கூட கான்டாக்ட் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு மூவே சொல்றான், அந்த போலீஸ்காரங்க மேல ஒரு கண்ணுவை அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். இங்க இந்த கேப்டன் டீமே உட்காந்து பேசிட்டு இருக்கு. அந்த நியூபி எடுத்து வந்த ட்ரக்ஸை சாப்பிடுறான். அவனுக்கு சரியான போதை ஆயிடுது. அப்பதான் மாவை காணோம்னு சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் போட சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த கண்ணாடி போட்ட பையனோட ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. ஆபீஸே காலியாகி கிடக்கு. எல்லாருமே அந்த கண்ணாடி போட்ட பையனோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோயினுக்கு மா கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. அதுல மாவை கட்டி போட்டு வச்சிருக்கத காமிக்கிறாங்க. இதை பார்த்து ஹீரோயின் ஷாக்கா கத்திடுறா. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அந்த வீடியோ காலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ரவுடி பசங்க நாங்க சொல்ற அட்ரஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறானுங்க. ஹீரோயின் சொல்றா, அந்த மாவோட போன்ல நான் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா. அந்த ஆப்போட நேம் ஹஸ்பண்ட் ட்ராக்கிங் ஆப். கேப்டனும் சீரியஸ் பார்ட்டியும் எது ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரியே முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளேஸ்க்கு போறதுக்காண்டி எல்லாருமே கிளம்புறாங்க. ஹாங் அவனோட வீட்டுக்கு வரான். அவனை பிடிக்கிறதுக்கு சாயும் அவனோட டீமும் வராங்க. ஹாங் அவனோட அடியாட்கள்கிட்ட அவனை கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். சாயும் அவனோட டீமும் கொடுத்த பில்டப்பை பார்த்து அடிப்பாடுங்கன்னு பார்த்தா அடி வாங்கிட்டு இருக்கானுங்க. ஹாங் அவனோட வண்டியை எடுத்துட்டு கிளம்புறான். சாய் அவனை ஷூட் பண்றதுக்காண்டி ட்ரை பண்றான். அதுக்குள்ள ஹாங்கோட வண்டி ஒரு பஸ்ல மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுது. இங்க மாவோ ஒரு பிளேஸ்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவன் கூட அந்த கண்ணாடி போட்ட பையனையும் கட்டி வச்சிருக்காங்க. இங்க கேப்டன் டிவி மாவை தேடி வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் வேகமா போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க மா அவனோட கட்டுல இருந்து வெளியில வந்துறான். அவனை அடிக்க வர எல்லாத்தையுமே புரட்டி போட்டுட்டு இருக்கான். மா ஒருத்தனை கட்டி பிடிச்சு அடிச்சிட்டு இருக்கான். அந்த ரவுடியோட மைண்ட் வாய்ஸ், என்னடா அடிக்க சொன்னா கட்டி பிடிச்சு விளையாடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். மா எல்லாருமே அடிச்சு போட்டுறான். அந்த கண்ணாடி போட்ட பையன் என்னோட கட்டை கொஞ்சம் அவுத்து விட அப்படின்ற மாதிரியே மா கிட்ட கேட்டுட்டு இருக்கான். மா கொய்யால உன்னை நான் சும்மா விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்சு வைக்கிறான். அங்க ஒரு வண்டி போகுது. அந்த வண்டியை பார்த்துட்டு அந்த வண்டி பின்னாடியே மா ஓடிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, மாவை வேற பிளேஸ்க்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த பிளேஸ் ரொம்பவே கிட்டக்க தான் காமிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. இங்க மாவை பார்த்தா அந்த வண்டி பின்னாடி லாரியில அடிப்பட்ட தவக்கல மாதிரியே தொங்கிட்டு போறான்.
அந்த வண்டி ஒரு பிளேஸ்க்கு வருது. அந்த வண்டியில இருந்து மா கீழே குதிச்சிடுறான். அப்பதான் பாக்குறான் ஹீரோயின்ட்ட இருந்து நிறைய கால்ஸ் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு இருக்கும் போதே 2 கார் வருது. அந்த கார்ட்ட மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மா அங்கிருந்து ஓடிட்டு இருக்கான். அந்த மா கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது, ஒரு பிளேஸ்க்கு வர சொல்லி. ஹீரோயின் அந்த பிளேஸ் என்னன்னு தெரியாம குழம்பிட்டு இருக்கா. இங்க அந்த மூவையும் டானும் அவங்களோட ட்ரக்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காண்டி பேசிட்டு இருக்காங்க. அந்த மாவும் பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து மாக்கு ஹீரோயின்ட்ட இருந்து கால் வருது. மா அந்த காலை அட்டன் பண்ணி ரொம்பவே சைலண்டா பேசிட்டு இருக்கான். இந்த பிளேஸ்க்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் காலை கட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். மூவியோட ட்ரக்ஸை டானோட ஆளு செக் பண்றான். அதுக்கப்புறம் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு போலீஸ் வண்டி வர்ற சத்தம் கேட்டு டான் ரொம்பவே கடுப்பாயிடுறான். மூவே தான் போலீஸை கூப்பிட்டான்னு நினைச்சு டான் அவனை ஷூட் பண்றதுக்காண்டி கன் எடுக்கிறான். மூவே சொல்றான், அட முட்டா பையில அது ஆம்புலன்ஸ் சவுண்ட்ரா அப்படின்ற மாதிரியே சொல்றான். மா தான் அந்த சவுண்டை போட்டிருப்பான். அதுக்கப்புறம் தான் மா பாக்குறான், அடச்சை மாத்தி போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்ப ஒரு சவுண்டு போடுறான். அது பார்த்தா ஃபயர் வண்டியோட சவுண்டு. மூவே இப்ப என்ன ஃபயர் வண்டி வருதா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். மூவே அவனோட கன் எடுத்து அந்த டானோட காலை ஷூட் பண்ணிடுறான். இப்ப 2 டீமுக்குமே ஃபைட் ஆயிடுது. 2 டீமுமே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மா கரெக்டான போலீஸ் வண்டியோட சவுண்டு போடுறான். ஆனா யாருமே அதை கண்டுக்கல. மாத்தி மாத்தி அடிச்சு பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்காங்க. இங்க அந்த மூவே அந்த டானை கொல்றதுக்காண்டி ட்ரை பண்றான். அவனுங்க மேல ஒரு வண்டியோட லைட் அடிக்குது, என்னன்னு சொல்லி பாக்குறானுங்க. அங்க அந்த கேப்டன் டீம் தான் வந்திருக்கும். கேப்டன் எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அந்த மூவே ஜைஜானிக் பொண்ணு கிட்ட போய் மணி எடுத்துட்டு வான்னு சொல்றான். அந்த காங்க ஜாய் எப்படியோ பிடிச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கேப்டன் கிட்ட இருந்து அவருக்கு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா அந்த மூவியோட போட்டோ தான் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு அந்த மூவியை பிடிக்கிறதுக்காண்டி போலீஸ் டீமே கிளம்புது. இங்க கேப்டன், ஹீரோயின், சீரியஸ் பார்ட்டி, நியூபி எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்க. நியூபி போலீஸ் மாதிரி நிப்பான்னு பார்த்தா போலீஸ் நாய் மாதிரியே நின்னுட்டு இருக்கான். அவ்வளவு போது அவனுக்கு அவனை அந்த சீரியஸ் பார்ட்டி பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கான். மூவே சொல்றான், இந்த டானை கூட்டிட்டு ஒழுங்கா ஓடி போயிருங்க, 4 பேர் தான் நிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். மா அங்க வந்து 4 பேர்லடா 5 பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறான். மூவே அவனோட ஆளுங்க கிட்ட அந்த கேப்டன் டீமை கொல்றதுக்காண்டி ஆர்டர் கொடுக்குறான். இங்க சாயோட டீம்ல ஒருத்தன் கேட்கறான், அவங்க 5 பேர் தான் போயிருக்காங்க, 5 பேருமே சாவ போறாங்களே அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த சாய் சொல்றாரு, அவனுங்க ஒன்னும் சாவுற டீம் இல்லடா, சாவடிக்கிற டீம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் டீமை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அந்த மா ஒரு ரவுடியை மட்டும் தேடி தேடி அடிச்சிட்டு இருக்கான். அந்த ரவுடியை கடுப்பாயிரான், என்ன மட்டும் ஏன்டா இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரியே கேட்கறான். மா சொல்றான், நீ மட்டும் தான் என்ன ரொம்பவே அசிங்கமா இருக்கேன்னு சொன்னா தெரியுமா, அது எவ்வளவு ஹர்ட் ஆச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அந்த ரவுடி சொல்றான், சரி ஓகே நீ என்னையே அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியரா வந்து அடி வாங்குறான். கேப்டன் டீமே அந்த ரவுடி டீமை பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. மூவே அந்த ஜைஜாண்டிக் பொண்ணு கூட எஸ்கேப் ஆகிறதுக்காண்டி பாக்குறான். அதை கேப்டன் பார்த்துட்டு அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. மூவே அந்த கேப்டனை ஷூட் பண்றதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த ஜைஜாண்டிக் பொண்ணு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கூட வந்து ஃபைட் பண்றா. கேப்டனே அடிச்சு கீழே போட்டுறா. ஜைஜாண்டிக் பொண்ணு மண்டையிலேயே நியூபே கல்லெடுத்து அடிக்கிறான். அவனை கொலை பண்ண மூவே கன் எடுக்கிறான். அவனை காப்பாத்துறதுக்காண்டி கேப்டன் போறாரு. அவரோட கையிலேயே புல்லட் பட்டுருது. நியூபியும் மயங்கி விழுந்துடுறான். அந்த ஜைஜாண்டிக் பொண்ணை மா பார்த்துட்டு, மலை நல்லா இருக்கியா மலை அப்படின்ற மாதிரியே கேட்கறான். அதுக்கப்புறம் அவகிட்ட நான் பொண்ணுங்களை அடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அந்த ஜைஜாண்டிக் பொண்ணு மாவை அடிச்சிடுறா. மாவோட மைண்ட் வாஷ், அதான் அடிக்க மாட்டேன்னு சொன்னேனேடி, எதுக்குடி இப்படி பொசுக்குன்னு அடிச்சு போட்டா அப்படின்ற மாதிரியே கேட்கறான். அந்த ஜைஜாண்டிக் பொண்ணு மாவை கவுத்து போட்டு குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்கா. மூவே போட்ல ஏறி அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பாக்குறான். கேப்டன் எப்படியும் அவனை பிடிக்கிறதுக்காண்டி பின்னாடியே போறாரு. அந்த ஜைஜாண்டிக் பொண்ணு கூட ஹீரோயின் சண்டை போட வரா. அந்த ஜைஜாண்டிக் பொண்ணு பக்கத்துல ஹீரோயினை பார்த்தா ஏதோ மூட்டை பூச்சியை பாக்குற மாதிரியே இருக்கு. மூட்டை பூச்சியை உரல்ல போட்டு இடிக்கிற மாதிரியே ஹீரோயினா அந்த ஜைஜாண்டிக் பொண்ணு இடி இடின்னு சொல்லி இடிச்சு அடிச்சு துவைச்சிட்டு இருக்கா. ஹீரோயினும் விடாம அவ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் எப்படியோ லாஸ்ட்ல அவளை அடிச்சிடுறா. அவளை போட்டு கொல்ல வெளியில அடிச்சிட்டு இருக்கா. மா வந்து அவளை தடுத்து நிறுத்திடுறான். இங்க இந்த சீரியஸ் பார்ட்டி எல்லாருமே அடிச்சுட்டு அவங்களோட கால் கை எல்லாத்தையுமே கட்டிட்டு இருக்கான். அந்த கண்ணாடி போட்ட பையன் அவனை கத்தியால குத்துறதுக்காண்டி வரான். அந்த சீரியஸ் பார்ட்டி பார்த்துட்டு, நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அவன் கத்திய போட்டு வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். சீரியஸ் பார்ட்டி அந்த கண்ணாடி போட்ட பையனோட காலையும் கட்டிட்டு இருக்கான். மூவே போட்ல தப்பிச்சு போயிட்டு இருக்கான். கேப்டன் ஏதோ பேய் மாதிரி அவன் பின்னாடி பார்க்க முன்னாடி போய் விண்டோல நிக்கிறாங்க. கேப்டனை பார்த்துட்டு அவன் ரொம்பவே பயந்துடுறான். அந்த மூவே கேப்டனோட பொடனிலேயே போட்டு அடி அடின்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்கான். கேப்டனோட மைண்ட் வாஷ், அடே இருடா சொன்ன பையல கேப் விட்டு அடிடா, வலிக்குதுடா மங்கூஸ் மண்டே அப்படின்ற மாதிரியே நினைக்கிறாரு. கேப்டனும் அந்த மூவேயும் மாத்தி மாத்தி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. வெறித்தனமா அடிச்சிட்டு இருக்காங்க. லாஸ்ட்ல 2 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. கேப்டன் தட்டி புத்தி ஏதோ ஜோம்பி மாதிரியே எந்திரிச்சு நிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மூவியோட காலை போட்டு கடிச்சிட்டு இருக்காரு. அந்த மூவியோட மைண்ட் வாய்ஸ், இது ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையே இல்ல அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். அந்த இடத்துக்கு போலீஸும் வந்தது. பார்த்தா ஏதோ கப்பிள் கோல்ஸ் மாதிரியே எல்லாருமே 2 கட்டி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 5 பேருமே கெத்தா உட்காந்துருக்காங்க. கேப்டனை ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. அந்த நியூபி சொல்றான், எனக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். சீரியஸ் பார்ட்டி சொல்றான், உனக்காண்டி தான் அவர் குண்டடி வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரியே சொல்லும் போது நியூபி அந்த கேப்டன்
கேப்டனை பிடிச்சி உழுக்குன்னு உலுக்கிட்டு இருக்கா. இனிமேட்டு நான் உங்களை அப்பான்னு கூப்பிட போறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். கேப்டன் அந்த நியூபியை பார்த்து என்ன விரா கரடி வாயா எனக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. இங்க அந்த மாவும் ஹீரோயின் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மாவை கிஸ் பண்ணிடுறா. அங்கேன்னு எலிக்கத்துற சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரியே இவங்க கிஸ் பண்றதா மீதி 3 பேருமே பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அந்த சீரியஸ் பார்ட்டி செம்மையா கடுப்பாயிடுறான். ஒரு போலீஸ் கேரக்டர் உங்க கண்ணை கொடுங்க, அதுங்க ரெண்டையும் நான் சுட்டு கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரியே கண்ணை கேட்டுட்டு இருக்கான். இங்க அந்த கேப்டன் டீமும் சாய் டீமும் ஒன்னா உட்காந்து ஹாப்பியா டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கேப்டன் டீமுக்கு ஜாப் ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. எல்லாரும் முன்னாடியுமே சீஃப் அந்த சாய் கிட்ட நான் தான் இந்த டீம் ஒன்னா போட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரியே ஹாப்பியா சொல்லிட்டு இருக்காரு. சாயோட மைண்ட் வாய்ஸ் சரியான பைத்தியம் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியே முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்கான். கேப்டன் டீமே திரும்பி எல்லாருக்குமே சல்யூட் அடிக்கிறாங்க. இதோட இந்த ஃபிலிம் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சீன்ல டயலாக் தோணி இருக்கும்ல, அந்த டயலாக்கை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ so much for watching.